அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உலகமெங்கும் மக்கள் புத்தாண்டு கொண்டாடுகிறார்கள் என்று உலகத்தோடு ஒட்ட ஒழுக வேண்டும் என்ற கருத்திலே உலகம் கொண்டாடுகிற புத்தாண்டில் உலகம் முழுவதும் துன்பத்திலிருந்து நீங்கி நல்ல ஒரு சந்தோஷத்துக்கும் நலத்திற்கும் வர வேண்டும் என்று இறையருளை அன்போடு பிரார்த்திக்கிறேன். நான் நீண்ட காலம் பேச்சுத்துறையில் இருக்கிறவன். அப்படியானால் இந்த துறையிலே வளருகிறவர்களுக்கு, புதிதாக வருகிறவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை பேச்சுக்கலையினுடைய நுட்பங்களை உணரும்படியாக செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு உண்டு என்ற எண்ணம் எனக்கு உண்டு. அவர்கள் தெரியாதவர்கள் என்று பொருள் அல்ல. நாம் எதை சுமந்து கொண்டு வருகிறோமோ அதை அடுத்த தலைமுறை கையில் ஒப்படைக்க வேண்டிய அந்த சங்கிலி, அந்த காரணத்திற்காக அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் எனக்கு உண்டு. பேச்சு பற்றி நமக்கு ஒரு விழிப்பு வேண்டும். சொற்களை அடுக்கிக் கொண்டே போவது ஒரு வகையான பேச்சாக கருதப்படுகிறது. அது சுலபமான ஒன்று. மொழி முக்கியம், ஆனால் பேச்சுக்கு அதைவிட கருத்து முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் பேசுவதற்கு விஷயம் இருந்தால் பேசு, பேசுவதற்கு விஷயம் இல்லாத போது பேசாதே. எழுதுவதற்கு விஷயம் இருந்தால் எழுது, இல்லை என்றால் எழுதாதே. சொல்லுவதற்கு ஒரு கருத்து இருந்தால் சொல், இல்லை என்றால் சொல்லாது. அதை எப்படி அழகாக சொல்லலாம் என்பதற்கு மொழி நடை, பேச்சு நடை எல்லாம் நமக்கு துணையாக இருக்கலாம். எனவே கருத்து மிக முக்கியம். அலங்காரமான சொற்கள் இல்லாமலேயே அற்புதமாக கருத்தை அப்படியே சொன்ன பெரியவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். தமிழிசை இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்குகிறார்கள். தெலுங்கு கீர்த்தனை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏன் தமிழில் பாடக்கூடாது அப்படின்னு அதை போய் அப்பொழுது முதலமைச்சராக இருக்கிற காமராஜர் அவரிடத்திலே, பெருந்தவரிடத்தில் சொல்லுகிறார்கள். அதை எப்படியாவது நிறுத்திட்டு போராட்டம் பண்ணி அந்த மாதிரிலாம் பேசுகிறார்கள். அப்போ அவர் சொல்லுகிறார், இரு யாரோ ஒருத்தன் இலை போட்டு ஒன்று சாப்பிட்றான் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? நாம் சாப்பிட்ணுன்னா நாம் ஒரு இலையை போட்டு நாம் சாப்பிட ஆரம்பிக்கணும். அதுதானே சரி. எவ்வளோ சுலபமாக ஒரு உண்மையை புரிய வைக்கிறார் பாருங்கள். தெலுங்கு பாடுறவங்க அவங்க பாட்டு போகிறாங்க. இப்போ என்ன கெட்டு போச்சு? நாம் தமிழை பாடுவதற்கு என்று சங்கங்களையும் மன்றங்களையும் உண்டாக்க வேண்டியது தானே. அவள் இலை போட்டு சாப்பிட்றபடி சாப்பிட்டுமா, நீ ஒரு இலையை போடு, நீ ஒரு சமையல் பண்ணு, நீ ஒரு சாப்பாடு சாப்பிடு, அதானே சரியாக இருக்கும் அப்படின்னு எவ்வளோ நுட்பமாக ஒன்று சொல்கிறார். தமிழிசை மன்றம் தொடங்கியதற்கான ஒரு மூல விதை அது. அப்படியே யோசிக்கணும். அது இவ்வளவு பெரிய அலங்காரமான சொற்பொழிவில் அதை சொல்லலை. கூட்டத்தில் பேசும்போது ரொம்ப எஜேச்சை அதை அப்படியே பெருந்தலைவர் காமராஜர் சொல்லிவிட்டு போகிறார். இது ஒரு அழகா. மூதறிஞர் ராஜாஜி தமிழிசையை ஆதரித்து பேசுகிறார். நல்ல கவனிக்கணும். தமிழிசை மன்றத்தில் பேசுகிறார். தமிழிசை வளரணும் தமிழ்நாட்டிலேன்னு பேசுகிறார். எப்படி அந்த பேச்சு தொடங்கினார் தெரியுங்களா? அவர் சொல்லும்போது தெலுங்கு கீர்த்தனையை தியாகையர் பாடினார். அதையே பாடிக்கொண்டிருக்கிறார்களே, நாம் தமிழிசையில் பாட வேண்டுமே என்று பல பேர் தியாகையர் மேல் கோபப்படுகிறார்கள். ஒரு நிமிடம். எனக்கென்னமோ தமிழிசை வளர வேண்டும் என்பதற்கு நான் மனதில் கருதுகிற மூல காரணமே தியாகையர் தான் ஆரம்பித்தார். எப்படி? தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் தெலுங்கில் பாடினார். தமிழர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் தெலுங்கில் பாடினார். ஏனென்றால் அவருக்கு தாய்மொழி தெலுங்கு. தாய்மொழியின் மூலம் பாடுகிற போதுதான் கடவுளோடு நெருக்கமும் உறவும் அன்பும் ஏற்பட முடியும் என்று தியாகையர் புரிந்து வைத்திருந்தார். எனவே நாமும் நம் கடவுளை நெருங்குவதற்கு தமிழில் பாடுவது நல்லது, ஏனென்றால் தமிழ் நம்முடைய தாய்மொழி என்றார். தியாகையரையும் அப்படி காயப்படுத்த கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்து கொண்டு, நம்ம தெலுங்கு கீர்த்தனைகளை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த கருத்தையும் வைத்துக்கொண்டு தமிழில் பாடுவது, தாய்மொழியில் தான் இறைவனை நெருங்க முடியும் என்ற கருத்தை மூதறிஞர் ராஜாஜி அப்படி ஒரு கோணத்தில் சொன்னார். அதான் சொல்கிறேன், சொலல் வல்லன் சோர்விலன் அவனை இகல் வெஞ்சல் யாருக்கும் அரிது என்று எழுதினாரே திருவள்ளுவர். இகல் வெல்லுவது யாருக்கும் அரிதுன்னு சொல்லியிருக்கிறாரு. சொல்லுக சொல்லை அச்சொல்லை பெரிதொரு சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படிங்கிறார். நாம் ஒரு சொல் சொன்னால் அதை வெல்லுவதற்கு இன்னொரு சொல் இருக்கக்கூடாது. அப்படி பேசுவதற்கு பழக வேண்டும் என்று சொன்னார். பேச்சில் எத்தனையோ வகை இருக்குது. அரசியல் பேச்சு இருக்குது. அரசியல் பேச்சில் மட்டும் ஒரு கஷ்டம் இருக்குது. அரசியல்னாலே அப்படி தானே. 5 ஆண்டுக்கு முன்னாடி பேசின பேச்சு இப்போ பொருந்தாது. ஒரு தேர்தலில் ஒருத்தரோட கூட்டணி இருக்கும், அடுத்த தேர்தலில் அடுத்த ஆளோட கூட்டணி இருக்கும். இவங்களை நல்லா வசைப்பாடி இருப்பார்கள், இவரோட இசைப்பாடி இருப்பார்கள். அதனால் அதெல்லாம் காத்தோடு போய் அப்படியே கரைஞ்சி போயிடும், நிற்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அரசியல்லையும் தத்துவங்களை எடுத்துக்கொண்டு பேசியவர்கள், ஜனநாயகம்னா என்ன, பொது உடைமைன்னா என்ன, அப்படி தத்துவங்களை மையமாக வைத்து பேசிய பேச்சுக்கள் உலகம் உள்ள வரையிலே நின்றதாக இருந்தது. அந்த பேச்சுக்கள் அப்படி கூர்ந்து கவனிக்கணும். சமய சொற்பொழிவு ஒரு காலத்தில் அது உபன்யாசம்னு இருந்தது. பிறகு அது இலக்கிய சொற்பொழிவு, சமய சொற்பொழிவு அப்படின்னு ஒரு அழகான ஒரு மேடைக்கு வந்தது.
வாரியாரை போன்றவர்கள், பிறகு புலவர் திலகம் கீரனை போன்றவர்கள். அப்படியே அந்த மேடை வந்து தமிழிலும் நிறைய கருத்துக்களை கேட்கக்கூடிய, செவி குளிர குளிர கேட்கக்கூடிய சொற்பொழிவு துறைகளாக அது மலர்ந்து கொண்டே வந்தது. என்னுடைய ஆதங்கம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு இடத்துக்கு போனால் வரவேற்புரைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்புறமா அந்த சங்கத்தினுடைய தலைவர் தலைமை உரைன்னு ஒன்று சொல்வார். அப்புறம் அறிமுக உரை அப்படின்னு ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க. 3 பேரும் ஒரே விஷயம் சொல்லுவாங்க. அதாவது வரவேற்புரை, இவர் வரவேற்கிறேங்கிறதுக்கு ஒரு செய்தியை சொல்லி முடித்து, அப்புறம் தலைமை உரை ஆற்றவரும் அதே மாதிரி ஒரு செய்தியை சொல்லி அவரை நான் வருக வருக என்று வரவேற்கிறேன்னு சொல்லி, அப்புறம் பேச்சாளர் அறிமுகப்படுத்துகிறவர் அறிமுக உரைன்னு அதையே பேசினா கேட்குறவங்க எப்படி உட்காந்துருப்பாங்க? பேச்சுக்கு கூட்டம் வரலன்னு பல பேர் அழுத்துக்கிறாங்களே. ஒரே விஷயத்தையே வரவேற்புரையில் சொல்லி, தலைமை உரையில் சொல்லி, அறிமுக உரையில் சொல்லி, அது நடுவில் இப்போ புதுசாக இணைப்புரைன்னு வேறு ஒன்று வந்திருக்கு. அதாவது 2 பேர் சேர்ந்து பேசுகிற மாதிரி, அது வேறு நடுவில் அதையே திருப்பி பேசினா. ஒரு இலக்கணம் தெரியணும். வரவேற்புரை என்பதன் இலக்கணம் வேறு, நன்றி உரை என்பதன் இலக்கணம் வேறு. இந்த வேறுபாடே பல பேருக்கு தெரியாது. ஒரு முறை என்னுடைய நண்பர் சண்முகவேல் சொன்னார், நீதிபதி மகராஜன் பேசுகிறார். அவர் ஒரு ஊமை கையாளுறார். ஒரு பொண்ணு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கிராமங்களில் பேசிக்கிறாங்க. எப்படி பேசிக்கிறாங்க? பட்டு தலகாணிக்கு பஞ்சு திணிச்ச மாதிரி அப்படின்னு. அதாவது பட்டில் உரை பண்ணியிருக்கிற அந்த தலகாணி ரொம்ப புசு புசுன்னு இருந்தால் அசிங்கமாக இருக்கும். ஒரு அளவாக அப்படி எழில அப்படி கச்சிதமாக இருக்கணும் அப்படிங்கிறத பட்டு துணிக்கு பஞ்சு திணிச்ச மாதிரி அப்படின்னு. இந்த வார்த்தையை நன்றி உரை சொல்லும்போது சொல்லுகிறார் சண்முகவேல். எப்படி சொல்கிறார்? இப்படி ஜஸ்டிஸ் மகராஜன் அதுக்கு ஒரு ஊமை சொன்னாரே அப்படின்னு. இப்படி திரும்பி பார்த்தார் ஜஸ்டிஸ் மகராஜன். முடிஞ்ச உடனே சண்முகவேல் கூப்பிட்டு சொன்னாராம், நல்லா பேசுகிற தம்பி, நன்றி உரையோட இலக்கணம் உனக்கு தெரியுதுன்னார். என்ன நன்றி உரையோட இலக்கணம்? முன்பு பேசியவர்கள் பேச்சிலிருந்து ஒரு கருத்தாவது எடுத்து சொல்லி அவர் அழகாக சொன்னாருன்னு சொல்கிறது தான் நன்றி உரை. இப்போ பல பேர் நன்றி உரைன்னு அவங்க தனியாக ஒரு பேச்சு தயார் பண்ணிட்டு வந்துடுறாங்க. நீ என்ன பேச்சுனா எனக்கு என்ன, எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன அப்படின்னு அவங்க பாட்டுக்கு அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறது. அது ஒரு பெரிய பழக்கம்னு ஆரம்பிச்சிருக்கான். தவறு. பேச்சாளர் என்ன பேசினாரோ அதுலேருந்து அக்னாலஜ் பண்ணி பேசுவது அது ஒரு மரபு, நன்றி உரையினுடைய ஒரு அளவுகோல். எனக்கு ஒரு விசித்திரமான அனுபவம். நான் அபிராமந்தாதி ஒரு ஊரில் பேசுகிறேன். அந்த உள்ளூர் புலவர் ஒருத்தரை கூப்பிட்டு, ரொம்ப படித்தவர், நான் குறை சொல்ல முடியாது, அவரை நன்றி உரை சொல்ல சொன்னாங்க. அவருக்கு நான் பேசி மக்கள் நிறைய பேர் கேட்டதில் ஒரே பொறாமை, கொஞ்சம் வயிறு அப்படியே அவருக்கு பற்றிக்கிட்டு எரியுது. அவர் என்ன சொல்கிறாரு, நான் 1 மணி நேரம் அபிராமந்தாதி பேசினா 5 பாட்டு சொல்ல முடியும், 6 பாட்டு சொல்ல முடியும். நான் சொல்லாத 95 பாட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பாட்டை சொல்லியிருக்கலாம், இந்த பாட்டை சொல்லியிருக்கலாம், அது முக்கியமான பாட்டு, இதை விட்டுட்டாருன்னு நன்றி உரையினா பேர் இதுக்கு பொறாமை உரைன்னு வேணால் பேர் வைக்கலாம். இதை சொல்லுது அதுதான் முக்கியம், அதை சொல்லாமல் இதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு நன்றி உரை சொல்கிறார். நான் ஒரு நிமிஷம் அப்படி மைக்கை மூடிட்டு மெதுவாக அவர்கிட்ட கேட்டேன், எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு. நான் இதே ஊரில் பிறந்து வளர்ந்தவன். நீங்கள் இந்த ஊரில் இருந்தும் இந்த மேடையில் உங்களை யாராவது பேச கூப்பிட்டாங்களா? கூப்பிடல. பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் எதை முக்கியம்னு கருதுறீங்களோ அதை அவங்க முக்கியம்னு கருதாதால தான் உங்களை விட்டு வெளியூர்லேருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து இப்படி பேசாதீங்க அப்படின்னு. ஒரு செகண்ட் அவருக்கு அப்படியே ஷாக் அடித்த மாதிரி ஆச்சு. அப்புறம் சொன்னேன், நன்றி உரை என்பது ஒரு இலக்கணம் இருக்குது, நான் இறங்கி வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், பொறுத்துக்கோங்க அப்படின்னு. அப்போ நன்றி சொல்லுகிற போது பேச்சாளருடைய உரையை தழுவி பேசணும்னு ஒரு இலக்கணம் இருக்குது. வரவேற்புரையில் இதுதான் சொல்லணும்னு இருக்குது. தலைமை உரை இவ்வளோ நேரம் தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. சிறப்புரைன்னு ஒன்று இருக்குது, பேருரைன்னு ஒன்று. எதுவுமே பல பேர் யாரையும் எதுவுமே பின்பற்றுவதே கிடையாது. தொடங்கி வைத்து உரையாற்றுவார் அப்படின்னா அந்த தொடக்க உரைக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. இப்படி கீனோட் அட்ரஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். பேச்சுக்கு இலக்கணம் இருக்குது, எதை எப்படி சொல்லணும் அப்படின்னு. இன்னொரு கோணத்தில் சொல்கிற பாருங்களேன், பேச்சாளன் தான் பேச்சில் வல்லவனாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் இன்றைக்கு விற்பனை முகவர்களாக இருக்கிறவங்க, எல்ஐசியில் முகவர்களாக இருக்கிறவங்க, அப்புறம் லயன்ஸ் ரோட்டரி போன்ற அமைப்பில் தலைவர்களாக இருக்கிறவங்க, ஏன் 10 பேரோட உரையாட வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படுகிற போது கூட உரையாடல் கலையில் நம்ம வல்லவர்களாக இருக்க வேணும். எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது சார். வழக்கமாக எங்கள் தமிழாசிரியர் வரவேற்புரை சொல்வார். அது எங்கள் சயின்ஸ் வாத்தியாருக்கு பிடிக்கல. அதனால் என்ன பண்ணார், ஒரு முறை அமைச்சர் வருகிறாரு, இது நடந்த நிகழ்ச்சி, அமைச்சர் வருகிறாரு. அப்படி அமைச்சர் வருகிற போது வரவேற்புரை நான் சொல்லுவேன்ட்டார். எங்கள் ஹெட்மாஸ்டர் வேறு வழி இல்லாமல், நீங்கள் தான் எப்பவும் சொல்கிறீங்களா, அவர் சொல்லட்டுமே அப்படின்ட்டார். இந்த விழா நடத்துறதுக்கு லேட் ஆகி போச்சு. ஏன்னா எங்களுக்கு விழாவுக்கு வர வேண்டிய இன்னொரு பெரியவர் வரணும், அவர் வரல. அதுக்காக அமைச்சரை காக்க வச்சுட்டாங்க. அமைச்சர் எப்படி காத்திருந்தான்னு கேட்டால் ஒரே காரணம், அவர் பையன் எங்கள் ஸ்கூலில் படிக்கிறான், அதனால் அவரால் கோவப்பட முடியாது, பேசாமல் பொறுமையாக இருந்தார்.
வரவேற்புரை சொன்ன அந்த சயின்ஸ் வாத்தியார் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, காலமானாலும் அமைச்சர் பேசிவிட்டு போக வேண்டும் என்று இருந்த சொல்லாமா? காலமானாலும்னா தமிழில் எத்தனை அர்த்தம் உண்டு? அப்போது நம்ம எச்சரிக்கையாக சொற்களை பயன்படுத்தணும், உரையாடலில் கூட எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். இந்த கம்பெனிகளில் ஹெச்ஆர் பீப்புள்னு இருக்கிறாங்க, அவங்க கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசணும், கோபம் வராமல் பேசணும், கோபமாக பேசுகிறவங்ககிட்ட அமைதியாக பேசணும். ஒரு தொழிற்சங்க தலைவர் வருவார், அவர்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த தன்னோட மேலதிகாரிகள் இருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்தி தான் பல பிரச்சனைகளே சமாளிக்க வேண்டியிருக்கும். நான் வேடிக்கைக்கு சொல்லலை, பேச்சு என்பது மிக வலிமையான ஒரு பெரிய ஆயுதம். அதை சரியானபடி பயன்படுத்தினா அமைதி கொண்டு வரலாம், அதை சரியானபடி பயன்படுத்தினா புரட்சி கொண்டு வரலாம், அதை சரியானபடி பயன்படுத்தினா ஞானம் கொண்டு வரலாம். எல்லா விதத்திலேயும் ரொம்ப சிறப்புக்கு உரியது. ஒரு பழைய வரலாறு, பண்டிதர்கள் இருக்கிற சபை, அஷ்டவக்ரர் அப்படிங்கிற ஒரு ஞானி, அவர் கொஞ்சம் உடல் அமைப்பில் 8 வகையான கோணல் உடையவர் அப்படின்னு அவரை பற்றி அந்த குறிப்பு இருக்குது. அவர் உள்ள நுழைஞ்சோடனே இந்த பண்டிதர்கள்லாம் அவருடைய உடம்பை பார்த்து சிரிச்சிட்டாங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இது அறிவாளிகள் இருக்கிற இடம், அறிவாக பேசலாம்ங்கிற எண்ணத்தில் வந்தேன், ஆனால் இங்கே எல்லாருமே செருப்பு தைக்கிற ஒரு மனோபாவத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னார். அதை குறை சொல்லலை, இவங்க அதுக்கான மனோபாவத்தில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு திரும்பினார். என்ன பேசுகிறீங்க நீங்கள், பண்டிதர்களை போய் இப்படி சொல்கிறீங்களேன்னு. இல்லை, ஒரு விலங்கு கோணலாக போகுமானா அந்த மேல் தோலை பயன்படுத்துகிறவங்க இந்த விலங்கு கோணலாக போயிடுச்சு, இந்த தோலில் வச்சு செருப்பு தைக்க முடியாது அப்படின்னு கவலைப்படுவாங்க, தோலை எப்படி பயன்படுத்துறதுன்னு. அது மாதிரி என் உடல் கோணலை பார்த்துட்டு இவங்க பேசுகிறாங்களே ஒழிய உள்ளே இருக்கிற வித்தையை யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த வார்த்தையை கேட்டோன்னு இந்த சபை முழுக்க மன்னிப்பு கேட்டது. அவர் மேற்கொண்டு ஞானத்தை விளக்கினார்னு வரலாறு வரும். எதுக்கு சொல்கிறேன், ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு கருத்தை சொல்லுகிற போது உதாரணங்கள், ஓமைகள், சொற்கள் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். இதை மனதில் வைத்துக்கொண்டு பேச்சுக்கலைக்கான ஒரு பெரிய பயிலரங்கம். இப்போ ரேடியோ ஜாக்கி, டிவியில் வந்து கம்பேரிங் பண்ணுறவங்க, மொழியில் உச்சரிப்பில் சரியாக இருக்கணும், நம்ம சொல்லுகிற கருத்துக்கள் வந்து முத்து முத்தாக இருக்கணும். கிடச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு நன்றியுரையாக இருந்தால் கூட அதில் ஒரு சின்ன கருத்து சேர்த்து சொல்லணும், ஒரு பொன்மொழி சொல்லணும், தமிழ்லேருந்து ஒரு பாடல் சொல்லணும், ஒரு கண்ணதாசன் பாடலை நினைவூட்டலாம், ஒரு பாரதி பாடலை நினைவூட்டலாம். இப்படி எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கே மந்திரம் போல் வெண்டுமடா சொல் இன்பம், பாரதி சொல்ல. அப்படி எதையாவது ஒன்று நம்ம நினைவூட்டணும் அந்த இடத்துல. இவையெல்லாம் வேணும். கான்வர்சேஷனில் வேணுங்கிறனே. ஒரு மடாதிபதி உட்காந்துருந்தார், பெரிய தமிழ் புலவர் பார்க்குறதுக்கு வந்தார். அவர் கொஞ்சம் தோற்றம் விகாரமாக இருந்தது, கருப்பாக இருந்தார். மடாதிபதி சும்மா இருந்திருக்கலாம். யார் அது, அண்டங்காக்க மாதிரி, அண்டங்காக்கனா மனசு வருத்தப்படுமா இல்லையா? அண்டங்காக்க மாதிரி வந்து நிற்கிறானே யார் அப்படின்னார். அவர் அடிச்சார் பாருங்க பதில், அதற்கு இவ்விடத்தை விட அவ்விடம் மிக பொருத்தம் அப்படின்னார். அண்டங்காக்காங்கிறதுக்கு என்னை விட நீர் தான் சரியான அடையாளம்னு அந்த மடாதிபதியை காமிச்சு சொன்னார். மடாதிபதிக்கு கோபம் வந்துருச்சு. என்ன அர்த்தத்தில் சொல்கிற அப்படின்னார். அண்டம் காக்கைக்கு, அதாவது அண்டம்னா பேரண்டம், காக்கைனா காப்பவர். நான் ஏதாவது சாதாரணமான ஏழை, நான் என்னத்தை காப்பாற்ற போகிறேன், நீங்கள் தான் அண்டத்தை காப்பாற்றுறவங்க, எனவே அண்டங்காக்கை என்பது என்னை விட உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னார். புலவருடைய அறிவை பார்த்து மதிக்க ஆரம்பித்தார் அப்படின்னா. கான்வர்சேஷன், உரையாடல், எல்லா இடத்துலையுமே மொழி ஆற்றல் என்பது தேவை, பேச்சாற்றல் என்பது தேவை. இதை மையமாக வைத்து ஒரு பேச்சுக்கலைக்கான பயிலரங்கம். என்னோடு பல அறிஞர்களையும் துணையில் கொண்டு, மிக மூத்த தமிழறிஞர்கள், பேச்சாளர்கள், புகழ்பெற்றவர்கள், இவர்களெல்லாம் துணையாக கொண்டு ஒரு பயிலரங்கம் நாங்கள் அமைப்பது என்று தீர்மானித்திருக்கிறோம். விருப்பம் உள்ளவர்கள் அதில் பயிலலாம், அதன் மூலம் பயன் பெறலாம். நான் அன்போடு அழைக்கிறேன். நான் 50 ஆண்டு எந்த துறையில் வந்தேனோ அந்த துறைக்கான நற்பயனையும் நாம் கொடுத்து விட்டு போக வேண்டிய கடமை இருக்கிறது என்பதற்காக பேச்சுக்கலைக்கான ஒரு பயிலரங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த ஆண்டில் எங்களுடைய நற்பணியாக இதனை செய்கிறோம். அன்போடு வழக்கம்போல் நாம் ஒத்துழைப்பு நல்கி இதனை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். அன்போடு வேண்டுகிறேன்.